ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவேசிகா. இது வந்து போன சிலபஸ் மாறின நியூ சிலபஸ். ஓகே, ஓல்டு சிலபஸ் கிடையாது. இது புது சிலபஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு புக்கு வந்து வாங்கும்போது நீங்கள் தனியாக தமிழ் புக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க. பிரவேசிகா வாங்கும்போது தமிழ் புக்கும் அண்ட் இந்த 3 ஹிந்தி புக் கொடுப்பாங்க. ஹிந்திக்கு நமக்கு 3 டெக்ஸ்ட் புக் இருக்கும். அது கூடவே தமிழும் நீங்கள் தனியாக வாங்குங்க. உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் எதுவோ அந்த ரீஜனல் லாங்குவேஜும் தனியாக வாங்கிக்கணும். இல்லை ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணுங்கள். ஈஸி லாங்குவேஜ் புக்கும் நீங்கள் வந்து சபாவில் கேட்டு தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கைடு, சரவணா கைடு. இதில் என்னென்ன பகுதியெலாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். பிரவேசிகா 3ஆம் தாள் பகுதி 2 தமிழ். ஃபஸ்ட்டு தமிழ் தென்றலில் வந்து செய்யுள் பகுதி இருக்கும். தமிழ் தென்றல் அதில் அந்த புக்கு தான் இது. அந்த புக்கில் உள்ள போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதி. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து டோட்டல் நீங்கள் 50 மார்க் எழுதணும். செய்யுள்லையும் அண்ட் உரைநடை பகுதி ரெண்டுலையுமே சேர்த்து நீங்கள் 50 அட்டன் பண்ணணும். இதில் வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மாடல் ஒரு கொஷின் பேப்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா புது சிலபஸில் லாஸ்ட் டைம் தான் புதுசாக வந்து இந்த புக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு. அதுலேருந்து தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து செய்யுள் பகுதியில். அடுத்த திருக்குறள் மனப்பாட பகுதி 6. ஓகே, திருக்குறள் மனப்பாட பகுதி வந்து பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு திருக்குறள் மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது புறநானூறு, தாய்மானவர் பாடல், ஆசாரக்கோவை, பாரதியார் பாடல், பெருமாள் திருமொழி, குற்றால குறவஞ்சி, திருநாவுக்கரசர் தேவாரம். 9 லெசன்ஸ் இருக்குது செய்யுள்ள. இது செய்யுள்ள மட்டும்தான். இன்னும் என்ன போகணும் நம்ம இப்போ. அடுத்தது ப்ரோஸும் இருக்கும். இப்போ செய்யுள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து, அடுத்தது திருக்குறள். இதில் வந்து உங்களுக்கு மெமரி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். எக்ஸாமுக்கு வந்து கொஷின் பேப்பருக்குள்ள வந்து கேட்கக்கூடிய கொஷின் வந்து என்ன கேட்கலாம், கடவுள் வாழ்த்து வந்து கொஷின் ஆன்சர்ஸில் இருக்குது அந்த போர்ஷன். மெமரி போயம் வந்து தனியாக, மெமரி போயத்துக்கு தனியாக உங்களுக்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா 14 ஒழுக்கமுடைமையிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து மெமரி. ஆனால் இதுலேயும் சப்போஸ் இதையும் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஓகேவா? இதுக்கும் உங்களுக்கு பாடலின் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புறநானூறு, இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் எல்லாமே அதில் இருக்குது. 8 தொகை நூல்கள் யாவை, தாய்மானவர் பாடல்கள், ஆசாரக்கோவை, இதில் 9 இருக்குது. ஓகே, அடுத்தது சாப்டர் பார்த்திங்கன்னா குற்றால குறவஞ்சி. இதெல்லாம் செய்யுள் பகுதி. திருநாவுக்கரசர் தேவாரம் இது வரைக்குமே உங்களுக்கு செய்யுள் பகுதி. இது முடிஞ்சதுக்கப்புறம் உரைநடை பார்த்தீங்கன்னா பிரவேசிகா தமிழ் தென்றல் உரைநடை ஒரே புக்கு தான். அதில் 2 பிரிவு. ஓகே, ஒன்று செய்யுள் பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 9 லெசன்ஸு. அடுத்தது இதில் உங்களுக்கு தமிழ் உரைநடை பகுதியில் 7 இருக்குது. சிட்டுக்குருவி, யார் குற்றம், பந்து பிறந்த கதை, கொல்லிமலை காட்சிகள், மேதை, வேதநாயகர், நலம் நாடு, தமிழ் தாத்தா, ஊவே சாமிநாதையர். இந்த மாதிரி 7 வந்து லெசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்தும் கேட்பாங்க. ஓகேவா? யார் குற்றம், இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாலேயும் உங்களுக்கு இடஞ்சுற்றி பொருள் விளக்குக அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ மாடல் கொஷின் பேப்பர் எதெல்லாம் பாருங்கள். மாடல் கொஷின் பேப்பர் இது 50 மார்க் தான் தமிழ். மற்றது 50 மார்க் நீங்கள் வந்து ஹிந்தியில் எழுதணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஈஸி லாங்குவேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஈஸி லாங்குவேஜ் 50 மார்க்கு, ஹிந்தி வந்து 50 மார்க் அட்டன் பண்ணணும் பிரவேசிகாவுக்கு. அதே மாதிரி ஈஸி லாங்குவேஜ் போட போகிறீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி +2 ஹிந்தி எடுத்துகிட்ருக்கீங்க செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்தே போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு இப்போ அப்ளை பண்ணும்போதே, அடுத்த எக்ஸாம் வரும்போது அப்ளை பண்ணும்போதே, பிரவேசிகா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து ஈஸி லாங்குவேஜுக்கு ஜூட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பாக் 2, ஏன்னா பாக் 1 50 மார்க் வந்து உங்களுக்கு ஹிந்தி இருக்கும். அப்போ பாக் 2ல் வந்து 50 மார்க்கு. இஸ்மே தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம், இதில் தான் மராட்டி, இதுதான் ஆன்சர்ஸ் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிரலாமல் எழுதுக. இப்போ மொத்தம் உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. 4லேருந்து எனி 2 அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக. இப்போ இதில் பொருள் எழுதுகன்னு ஒரு பாட் லைன் கொடுத்துருக்காங்க. அது போக மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6ல் எனி 3. ஓகே, அது 5 மார்க் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு. ஏதேனும் 2க்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு.
4 கொடுத்துருக்காங்க. எனி 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக. 2வது சிட்டுக்குருவியின் உருவமைப்பை பாரதியார் எவ்வாறு வர்ணிக்கிறார், பந்து தோன்றிய கதை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6ல் எனி 3 இதுக்கு வந்து 15 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் வந்து 2 வந்து 15, இது வந்து 4. ஓகே, 4th ரோமன் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. அண்ட் 3rd ரோமன் 10 மார்க்கு, 2nd ரோமன் 15, 1st ரோமன் 10. ஓகே, 50 மார்க்கு. இதுதான் உங்களுக்கு பிரவேசிகா தமிழ் நியூ சிலபஸோட புக்ஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெசன்ஸு அண்ட் உங்களோட மாடல் கொஷின் பேப்பர். ஓகே, இது மாதிரி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிட்ருக்கோம். அடுத்தது நம்ம வந்து இந்த வாட்டி ஆகஸ்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.